ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Blessy's ஃபுட் பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்கோ டிப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். அண்ட் இது ஒரு லெஃப்ட் ஓவர் கேக் ரெசிபி. இப்போ இதை எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளவு தான். நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஓவர் கேக்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டைரி மில்க், நீங்கள் எந்த டைரி மில்க் வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் கோகோ பவுடர் சும்மா கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டைரி மில்க்கை மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை நல்லா பாயில் பண்ணும்போது நம்ம இதில் இந்த பவுலில் நம்ம இந்த டைரி மில்க்லாம் சேர்த்து நல்லா அந்த பாயிலிங் வாட்டரில் வச்சு விஸ்க் பண்ணாலோ இல்லை ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும் போதோ உங்களுக்கு ஈஸியாக மெல்டட் சாக்லேட் கிடைக்கும். நீங்கள் அவன் இருக்குன்னு சொன்னால் அவனில் கூட ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சாலே மெல்ட் ஆகிடும். பட் அவனில் வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், இல்லைனா தீஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை எப்படி செய்யணும்னு சொன்னால், இந்த குட்டி குட்டி பீஸ் கேக்கை நம்ம இந்த டூத் பிக்கில் குத்தி தான் ஒரு ப்ரெசன்டேஷன் வைக்க போகிறோம். அதை எப்படி குத்தி வைக்கணும்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து ஒரு பீஸ் கேக்கில் நம்ம இந்த மாதிரி குர்த்தி எடுத்துக்கணும். இப்போ இதை எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி தான் சர்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கேக் பீஸை நம்ம ஃபுல்லாக சாக்லேட்டில் டிப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி குத்தி எடுத்து நீங்கள் பிளேட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸஸாக இருக்க சாக்லேட்ஸ்லாம் இந்த மாதிரி வெளியே வந்துடும். இதே போல் எல்லாத்தையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து உங்களுக்கு பிளேட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அடுத்த ஸ்டெப் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டரில் வச்சுட்டேன். இப்போ சும்மா மேலே கொஞ்சம் கோகோ பவுடரும் அந்த பேலன்ஸ் இருக்க சாக்லேட்டையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற போகிறோம். அவ்வளோதான், நம்ம சாக்கோ டிப் கேக் ரெடி ஆயிரும். உங்களுக்கு அழகாக ஏதாவது டெக்கரேஷன் பண்ண தெரியும்னு சொன்னால் நீங்கள் வித்தியாசமாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். எனக்கு பெருசாக அந்த மாதிரி எந்த டெக்கரேஷனும் பண்ண தெரியாது. ஸோ நான் சும்மா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மேலே அந்த சாக்லேட்டாக அப்படியே ஊற்றி விட்டுற போகிறேன். நீங்கள் இப்படியே கூட விட்டுடலாம், இதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறி சாஸியாக அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா இருக்க சாக்லேட்டை நல்லா பீட் பண்ணிவிட்டு மேலே ஊற்றி விட்டுற போகிறேன். இந்த ஃபோர்க்கில் சரியாக வரல, ஸோ நான் அப்படியே இதை மேலே ஃபுல்லாக ஊற்றி அப்ளை பண்ணிட போகிறேன். ஜஸ்ட் லைக் தட் நான் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஊற்றிட்டுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம சாக்கோ டிப் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் குழந்தைங்க இருந்தால் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதில் நான் மேலே மெல்டட் அந்த டைரி மில்க்கை ஊற்றினதுக்கு பதிலாக நீங்கள் ஹர்ஷீஸ் இருந்தால் ஊற்றலாம், அது இன்னமும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஹர்ஷீஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட ஹர்ஷீஸ் இல்லாததுனால தான் நான் அந்த டைரி மில்க் சாக்லேட்டை மேலே ஊற்ற வேண்டியதாக இருந்தது. இந்த கேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ண சொன்னேன். அவங்களோட ரிவ்யூவை சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதை பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியும் பாருங்கள். ஓகே, இன்னைக்கு இந்த சாக்லேட் டிப் கேக் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல போகிறேன். சூப்பர். கேட்பரிஸ் சாக்லேட்டோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இந்த கேக்கோட மிக்ஸ் ஆகி நல்ல பிளெண்ட் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் வாஸ் சூப்பர். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பர். Thanks for watching this video. இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.